என்னாச்சுங்க? எதுவும் பேசாம வரீங்க? ஒன்றும் இல்லைங்க. புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில. இதில் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேங்க. நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம தும்புறதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக தான் தெரியும். இதுக்கு காரணம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையை இவ்வளோதான் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹாய் சார், குட் மார்னிங். என்ன ஆகாஷ், சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே கொடுத்த வேலையெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நிறையா செய்யுங்க போல இருக்கு. ஆமாம் சார், அப்போ தானே ஒர்க்கில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். கேட்க யாரும் இல்லைன்ட்டு நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு அட்வான்டேஜுக்கும் பின்னாடி உங்களுக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிட்ருக்கோம் ஆகாஷ். சார், நமக்குன்னு தேடி வரதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுல்ல சார். எல்லாம் அவள் முடிவு பண்ணுறது தானே. நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் சரியில்லைன்னா சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டிஎலோட சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஓ, அதை சொல்ல தான் நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணீங்களா சார்? ஆமாம் ஆகாஷ், ஹெச்ஆர்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. ஓகே சார், நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? அது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஆஃபீஸில் அவன் வேலையை தாண்டி அடுத்தவன் என்ன பண்ணுறான், யார் கூட பேசுகிறான், பழகுறான், இது எல்லாத்தையும் நோட்ட விடுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் பொண்டாட்டியோ எப்படியெல்லாம் அடையலான்னு நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வேளை நீங்கள் அவனைத்தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல வரீங்களோன்னு நினச்சிட்டேன் சார். சரிங்க சார், அப்போ நான் போயிட்டு ஒர்க்கை பார்க்கட்டுங்களா? நல்ல வேலை. யாரும் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன். என்ன சார், வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா சார்? மாத்திரை தான் மாத்துறீங்க, ஹைதராபாத் மாற்றுங்க சார். என் ஆளுங்க தான். ஆஃபீஸை விட்டே அனுப்ப போகிறேன் சார். 6 மணி ஆனால் நானே கிளம்பிடுவேன். நீங்கள் ஏன் அனுப்ப போகிறீங்க? என்ன நக்கலா? இல்லை சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? வந்த நாள்லேருந்து உங்களுக்கு விசுவாசமாக தானே இருக்கேன். விசுவாசம்னா வாயில் சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும். சார், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே சார் இருக்கேன். எது அவங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணுறதா? சார், முன்னாடியோட அவங்க லவ் இப்போ தான் சார் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. இது வேலைக்கு ஆகாது. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சார், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ். சரி, இதான் கடைசி சான்ஸ். நீ என்ன பண்ணி கிளிக்கிறன்னு பார்க்குறேன். ஏனுங்க, எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கூடாது? யூடியூபா? ஆமாங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்கள் தாத்தா செஞ்சார்ல, அது மாதிரி இந்த எள்ளு தட்டை, கடலை உருண்டை, கேழ்வரகு புட்டு, அது மாதிரி இந்த அழிஞ்சு போன உணவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு போடலாம்ல. எனக்கும் ஆசைதாங்க. ஆனால் அதெல்லாம் வீட்டில் சமைக்கிறதோட சரி, யூடியூப்ல எப்படி? ஏங்க, நீங்கள் அவன் தெரியாத விஷயத்தையே பயப்படாமல் செஞ்சு போட்டுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சமையலுங்கிறது கை வந்த கலை தானே, அதை செய்யறதுக்கு ஏங்க அப்படி பயப்படுறீங்க? இங்கே பாருங்க, இந்த மாதிரி பாரம்பரிய உணவெல்லாம் யூடியூப்ல செஞ்சு போடுறவங்க ரொம்ப கம்மி தான். நான் சொல்கிறேன்ல, நீங்கள் பண்ணுங்க, நல்லா வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ். எங்கள் ஊரில் ஐயோ என்னடி ஸ்கூல் பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிற? ஹலோ மக்களே, என்ன பிரச்சாரமா பண்ற? நல்லா போல்டா பேசினாதான் என்னவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தமிழ். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ருசிச்சு சாப்பிடுற, அதுவும் நம்ம மறந்து போன பாரம்பரியமான டிஷ் தான் கேப்பக்களி. அது எப்படி செய்யலாம்னு பாத்துடலாமா? மாப்பிள்ள, லைட்டர் இருக்கு. அது இருக்கட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நேற்று வந்தவன் உன் ஆளை உஷார் பண்ணிட்டானா? என்னடா சொல்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நான் என்னடா பண்ணேன்? சும்மா போய் நிறந்தவளை கலாய்க்க போய் தேவையில்லாமல் ஒருத்தன் உள்ளே வந்து அசால்ட்டாக அவளை தூக்கின்னு போயிட்டான். டேய், எப்பவுமே அடுத்தவங்க பர்சனல் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? உனக்கு என்னப்பா, மேக போனாலும் கவலை இல்லை, மது போனாலும் கவலை இல்லை. ஆனால் மேனேஜர் போனால் மட்டும் ஃபீல் பண்ணுவோம் மச்சா. நீ என்ன பண்ணு, மேனேஜர் கிட்ட சொல்லி உன் கேபினை லேடிஸ் சைடு மாற்றிக்க. ஹேமு, மேனேஜர் சிஸ்டமில் ஏதோ பிரச்சனையா? வா போகலாம். பத்திரமா போயிட்டு வா ஹேமு.
அவன் ஆம்பளைங்க கூட போனால் தாண்டா பிரச்சனை, பொண்ணுங்க கூட போனால் பிரச்சனை இல்லை. மேகா சிஸ்டமில் சரியாக தானே இருக்கு. சிஸ்டம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ தான் தப்பான ஆளுங்களோட இருக்க. இங்கே பாரு ஏமோ, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், இல்லைனா அங்கேருந்து மூவ் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ம், தேங்க்ஸ் மேகா. தேங்க்ஸ்லாம் வேணாம், ஒர்க் பாரு. ம். மாப்பிள்ள மாப்பிள்ள அட என்னங்க மாமா, சமையக்கட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு என் பேரை ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. மாமா என்னங்க மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள ஓம் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போயிட்டா. இந்த நேரத்தில் தான் மாமா சந்தோஷமா இருக்கிற நேரம். சரி அதெல்லாம் இருக்கட்டுங்க மாமா, இப்படி ராவா குடிச்சிங்கன்னா அப்புறம் குடல் என்னத்துக்கு ஆகிறது? வயிற்றுல புண்ணு வந்துடாது? வயிற்றுல புண்ணா? என் மனசுலயே புண்ணுதான் மாப்பிள்ள. என்னங்க மாமா சொல்கிறீங்க? மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள. அட உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இது கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இது மேகாவோட அப்பனா இருந்து சொல்லாம ஒரு ஆம்பளையா சொல்றேன் கேளுங்க. மாப்பிள்ள பொம்பளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மள இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றது தான். பாத்தீங்களா அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு, பாத்தீங்களா அவரு சொந்த வீடு வாங்கிட்டாருன்னு. இப்படி திட்டினாலாவது புத்தி வந்து 4 காசு சம்பாதிப்பானுங்கன்னு தான் இதை சொன்னா சண்டை போடுறோம் கொடுமை பண்றோன்னு சொல்றானுங்க. ஏண்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. எங்கக்கா யார்கிட்டயும் முன்ன மாதிரி சிரிச்சு கூட பேச முடியல. சரி அதை விடு, நம்மளை நம்பி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு நாளாவது வாயை தொடர்ந்து கேட்டு இருப்பானுங்களா? எதுக்கு கேட்கணும், எதுக்கு கேட்கணும்ன்ற? நாம சொல்றதெல்லாமா கேட்டுட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்களா முடிவு பண்ணிட்டு ஒப்புக்கு நம்ம காதுல போடுறது. என்னங்க மாமா சொல்றீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் புருஷனுங்க பணம் சம்பாரிச்சு கொடுக்குற மிஷின், அவ்வளோதான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க கூட நான் கட்டுற அளவுக்கு லோன் கட்ட மாட்டான். கட்டணும், கட்டி தான் ஆகணும். இவனுங்க என்ன மாசம் 2 லட்சமா சம்பாதிக்கிறானுங்க? நானே ஏதோ குழு லோன் வாங்கி தான் குடும்பத்தை இவ்வளோ நாள் ஓட்டிட்டு இருக்கேன். இங்க பாரு தமிழ், இவனுங்க முரண்டு பிடிக்கிற மாதிரி இப்படிதான் சீன் போடுவானுங்க. இந்த உலகத்துல இன்னொரு விஸ்வாமித்திரர் இன்னும் பிறக்கல. பிறந்துட்டான் மாப்பிள்ள. அவ ஆணவத்தை அடக்க ஒருத்தன் பிறந்துட்டான். யாருங்க மாமா? நீங்க தான் மாப்பிள்ள. அடப்பாங்க மாமா. மாப்பிள்ள ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு மேகா என் பொண்டாட்டி வயிற்றுல இருந்தா. என்னங்க மாமா சொல்றீங்க? எல்லாம் அப்படிதான் மாப்பிள்ள. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்க பாரு தமிழ், உன் கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனா இது உன் வாழ்க்கை. தப்போ சரியோ நீ தான் முன்ன நின்று சரி பண்ணணும். கொஞ்சம் குனிஞ்சன்னு வையே, நிமிந்து பார்க்குற வரைக்கும் அவனுங்க கொட்டிக்கிட்டே இருப்பானுங்க. வயசு இருக்கும்போதே தெளிவா ஒரு முடிவெடு தமிழ். என்ன மேடம், ஆஃபீஸ் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் டாக் ஓடுது போல. அவனுங்க என்னைக்கு என்னை பற்றி பேசாமல் இருந்திருக்கானுங்க. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் தப்பாக நினைக்கக்கூடாது. நீ சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும், சொல்லு.
உனக்கும் உன் பார்ட்னர் கூட பிரச்சனை, அவருக்கும் அதே பிரச்சனை. முக்கியமா நீயும் அவரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன, எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? பண்ணா நல்லா இருக்கும். அறிவு இருக்காடி உனக்கு? ஏய், நீ கஷ்டப்படுறதுனால பார்த்துட்டு இருக்க முடியல மேகா. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். எதா அசிங்கமாக கேட்டுற போகிற மது. மற்றவங்க தான் எங்களை பற்றி புரிஞ்சுக்கலனா நீயுமா? ஏண்டி, ஒரு பையனும் பொண்ணும் க்ளோஸாக பழகினாலே லவ் தானா? எப்போ தான் இந்த மென்டாலிட்டிலேருந்து மாற போகிறீங்களோ தெரில. இங்கே பாரு, எங்கள் 2 பேர் லைஃப்பும் ஸ்ட்ரகிளில் இருக்குது. அதனால தான் ஒருத்தர் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அதனாலையும் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். மூடிக்கிட்டு வேலையை பாரு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது வேறையா? இந்த விஷயம் ரொம்ப நாளாக என்னை உறுத்திட்டே இருக்கு. நான் சொல்லிடுறேங்க. நான் சின்ன வயசுலேருந்து பெருசாக பசங்க கூட பேசி பழகினதில்லை. நான் படித்ததெல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் காலேஜ் தான். உண்மையை சொல்லணும்னா, நான் வாழ்க்கையில் ரொம்ப பேசி பழகின 2 ஆம்பளைங்க, ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று என் தம்பி மட்டும்தான். திடீர்னு ஒரு நாள் என்னை பொண்ணு பக்கம் வரேன்னு சொன்னாங்க. உங்களை பிடிச்சிருக்கலன்னு கூட எங்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்களா ஒன்று முடிவு பண்ணி என்னை தலையை மட்டும் ஆட்ட வச்சாங்க. அடுத்த 2 மாசத்துல கல்யாணம். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட். நீங்களே சொல்லுங்க, என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? படித்தா உலகம் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு புரியறதுக்குள்ளே 3 முடிச்சு போட்டு ரூம்குள்ளே தள்ளிட்டாங்க. நீங்கள் நிறையா கனவோட இருந்திருப்பீங்க. என்னால் தான் உங்களுக்கு சிரமம். 10 மாதம் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் 2 மாதம் தானே. உங்கள் விருப்பப்படியே நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் செய்யலை. அப்படி நீங்கள் நினச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க.